இல்லை ஸ்ரீஜா, நீ மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. உன் கூட விஜயும் இருக்கா. விஜயை பார்த்து பேசினா மறுபடியும் என் மனசுல காதல் வந்துடும். சூர்யா, நீ திறந்தவே மாட்டியா? இங்க வீட்டுல நடந்த பிரச்சனை தெரிஞ்சோ எப்படி இப்படி மறுபடியும் என் மேல காதல் சொல்லிட்டு தெரியுற? என்ன என்ன பண்ண சொல்ற விஜய்? நான் உன்னை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது என் மனசுக்கு தெரியலையே. சூர்யா, உனக்கு அறிவே இல்லையா? மனசு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர தெரியலனா நீல என்னடா ஆம்பள? நீ திறந்துட்டு நினைச்சேன், ஆனா நீ எல்லாம் திறந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நான் என்னமோ கொலை பண்ண மாதிரி கொள்ளடிச்ச மாதிரி பேசுற. காதலிக்கிறது என்ன தப்பா? தப்போ சரியோ அத நான் சொல்ல வரல. எனக்கு அது பிடிக்கல. நான் ஒன்னும் உன்னை கம்பல் பண்ணலையே. என் மேல மறுபடியும் காதல் வந்துருச்சுன்னு சொல்றியே, அதுவும் ஒரு விதமான கம்பல்ஷன் தானே? ஸ்ரீஜா கேட்டதுனால சொன்னேன். அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லலையே. என் மனசுல உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓ, ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுவியா? சாரி, இனிமேல் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என் மனசுக்குள்ளேயே உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன். சூர்யா, ஏன்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல மட்டும் இல்ல, வேற யார் மேலயும் காதல் வராது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்கிட்ட பேசவே முடியாது. நீ எப்படியோ கேட்டு ஒழி. ஏய் சூர்யா, நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன், நீ ஏன்டா விஜய் கெஞ்சிட்டே இருக்க? அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ என்ன காதலிக்கிறது தான் சரி, என்னையே மேரேஜ் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். நீல திருந்தவே மாட்டேன். போடா போ. நமக்கு மேரேஜ் ஆக போறது கன்ஃபார்ம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். விஜய் 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 சாரி விஜய், சாரி விஜய். உன்னை நான் சங்கடப்பட வச்சிட்டேன்ல, அதனால தான் இப்போலாம் உன்னை பார்க்கறதே கிடையாது. ஸ்ரீஜா தான் நம்மள சங்கடப்பட வச்சிட்டா. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு. சரி சரி சரி, இப்போ நீ கோவமா இருக்க. இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு கோவம் தான் வரும். நான் இனிமே உங்ககிட்ட காதல் கெதல்னு எதுவுமே சொல்ல மாட்டேன், சரியா? விஜய், I love you. அக்ஷய்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமா? எங்க அப்பாவை ஒன்றும் பண்ணிட மாட்டீங்களே. அகல்யா வீட்டுக்கு போயிட்டா உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல உங்க அப்பா மேலோகம் போயிடுவாரு. அகல்யா? அண்ணா போனை கொடுங்க. ஹலோ அக்ஷயா, நான் அகல்யா பேசுறேன். நீ எங்கம்மா இருக்க? யார் பேசுறீங்க? நானா? அச்சயாவை கடத்தினவன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணுமா, அப்பதான் நீ அச்சயா கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நீ பேச முடியாது. சரிங்க சார், நான் எங்க வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன். அகல்யா இன்னும் வீட்டுக்கு போலையா? இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காளாம். அகல்யா நல்லபடியா அவ வீட்டுக்கு போகணும். நானே அகல்யாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா எப்படியோ எங்க அப்பாவையும் கடத்தி என்னையும் கடத்தி அகல்யாவை அவங்க வீட்டுக்கு போக வச்சிட்டீங்க. என்னம்மா சொல்ற? அகல்யா உங்க வீட்டுல இருந்தது உனக்கு பிடிக்கலையா? ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத பொண்ணு அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறது தப்புங்க. நீ ஆளவந்தான் பொண்ணா? இவ்வளவு கரெக்டா நியாயமா பேசுறிய? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா கெட்டவர் கிடையாதுங்க. ஓஹோ, உங்க அப்பா நல்லவர் தான். தப்பு பண்ணிட்டு போன உங்க அண்ணனுக்காக எதுக்கு உங்க அப்பா தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு? சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே உங்க அப்பா நல்லவர்னே வச்சுப்போம். ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ண அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு உங்க வீட்டுல வச்சிருந்தது தப்பு தானே? எந்த விதத்துல அது நியாயம்? சொல்லுமா.
தப்பு தாங்க. என் அண்ணன் பிரேமால உள்ள பாசத்தினால அப்படி பண்ணிட்டாருங்க. உள்ள பாசம் இருக்க வேண்டியதாம்மா. அதுக்காக தப்புக்கு துணை போகலாமா? உனக்கு தெரிஞ்ச நியாயம் கூட உங்க அப்பாவுக்கு தெரியலையேம்மா. இந்தாம்மா நீ கிளம்பு. ஏமா நீ கிளம்பாம அப்படியே இருக்கிற? நீ போ. எங்க அப்பாவை பத்திரமா விட்டுடுவீங்கல்ல? உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பத்திரமா உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் மகடேஷ், அகல்யா இன்னும் அவ வீட்டுக்கு போகல, அதுக்குள்ள இந்த பொண்ணு ஏன்டா விட்ட? அண்ணா நீ ஒன்றும் பயப்படாதண்ணே. அகலியா அவ வீட்டுக்கு பத்திரமா போயிடும். கலிய பெருமாள் ஐயாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ம் ம் எல்லாம் என் மூளை பண்ற வேலை. உங்க மூளை இதுக்குள்ள இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். ஏய் பயமுறா. சன்ன சன்ன பழனி ஐயா, நம்ம தோப்புல அந்த நெட்டு தேங்காய்லாம் தானா விழுகுதாமே, அதை பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? ஐயா நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன் ஐயா. சரி. இதெல்லாம் கேட்டதா சொல்லுவியா? அம்மா ஐயா கிட்ட நான் நேத்தே சொல்லிட்டேம்மா. அம்மா காஃபி. என்னடி காபி போட்டுக்க? காபியே நல்லா இல்ல. அம்மா நான் போடுற காஃபியை தான் ஐயாவும் அம்மாவும் நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு பாராட்டினா நானும் பாராட்டணுமா? பழனி இந்த அப்படி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க? நாளைக்கு அதிகாலையிலே வரேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. டேய் சக்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். எப்ப பாரு நீயும் உன் பொண்டாட்டி கூட ஒட்டிக்கிட்டே இருக்க. அதான் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. என்னத்த சொல்லணும்? நம்ம குடும்பத்துக்கும் காத்தவராயன் குடும்பத்துக்கும் ஜென்ம பகன் உனக்கே தெரியும்ல. என்னடா பாக்குற? நீ அந்த ஆளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற விஷயம். அந்த பொண்ணை நாங்களும் மருமகளா ஏத்துக்கிட்டோம். ஆனா அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் இது வரைக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அது உனக்கு தெரியும்ல. இப்ப எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்குடா. உன் பொண்டாட்டி சத்யா அவளோட அப்பா வீட்டுக்கு நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட்டு இருக்கா, தெரியுமா? அவளுக்கு என்ன திமிரு இருந்தா அப்படி செய்வா? இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அம்மா என்னதான் இருந்தாலும் சத்யா அம்மா அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறது எப்படிமா தப்புன்னு சொல்ல முடியும்? என்னடி அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியா? போடி உள்ள போடி. டேய் சக்தி, எப்படா உன் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு நமக்கு தெரியாம போலாம்? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் எப்பவும் பகையா இருக்க போறதில்ல. என்னைக்குதான் இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னாதாம சேரப்போகுது. என்னடா கூலிக்காரன் நீ? என் வீட்டு நியாயத்தை நீ பேசுறியா? போடா உள்ள. அத்தை இப்ப எதுக்கு கோவப்பட்டு ரெண்டு பேரையும் அடிக்கிறீங்க? என்ன சக்தி, இவங்க ரெண்டு பேரும் என்ன எதிர்த்து பேசுறாங்க, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? சத்யா மட்டும் அவங்க வீட்டுக்கு போனது அண்ணனுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு அண்ணன் துரத்திடுவாரு. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுன்னு வச்சுக்கோ, நீயும் அவ கூட தெருவுக்கு போக வேண்டியதுதான். இந்த பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பாரு. என்ன தம்பி, கோயிலுக்கு போறதுக்கு குளிச்சு ரெடியா இருப்பேன்னு பார்த்தா சாவகாசமா இப்படி உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு அக்கா இருக்க. நான் ரெடி ஆயிட்டேங்க. அதுக்குள்ள பேப்பர் படிச்சுட்டு போகலாமே படிச்சிட்டு இருக்கேன். அகல்யா, நான் சொல்றது கரெக்டா காதுல வாங்கிக்க. அகல்யா, நீ இங்கே நில்லு. நான் உள்ள போய் கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் வா, சரியா? ஓ பித்தா பிடி பிடிப்பா பில்மா காஜல் பில்போல் சோல் பெல் காசல இரு, ரோட்ல காட்ட வேண்டிய வித்தியால வீட்டுல வந்து காட்டிட்டு இருக்க. யார் பண்ணி? ஐயா, நான் ஒன்னும் வித்த காட்ட வரல. நான் ஒரு அதிசய அபூர்வ சாமியார். அதிசய அபூர்வ சாமியார் சொல்ற? உடம்புல காய் உடைய காணோம், தலையில ஜடாமுடி இல்ல. அக்கா கொஞ்ச நாள் சும்மா இருக்கியா? ஏப்பா உனக்கு என்ன வேணும்? ஐயா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு தான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தலான்னு வந்திருக்கேன். அதிசயம்தான், ஆனா உண்மை. என்னப்பா சொல்ற நீ? என்ன என்ன நீ சொல்றது ஒண்ணும் புரியவே இல்லையே. ஐயா, உங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு வருவாளா இல்ல மாட்டாளான்னு ஏங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? கண்டிப்பா உங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு வருவா.
வர்றது என்ன வந்துட்டாலும் வச்சுங்களேன். அட போப்பா நீ வேற. அவளாவது வீடை தேடி வர்றதாவது, என்னையே என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தவே பிறந்தவ அவளாவது வீட்டுக்கு வர்றதாவது. என் பொண்ணு வராளே இல்லையோ, ஆனா என் பொண்ணு வந்துட்டான்னு சொன்ன பாரு. இந்த படத்தை வச்சு எனக்கு பணம்லாம் வேணாயா. என்னப்பா கொடுக்குற காசை வேண்டாம்னு சொல்ற? ஐயா இப்ப பணம் வேணான்னு சொன்னேன், ஆனா எப்பவுமே பணம் வேணான்னு சொல்லல. உங்க பொண்ணு அகல்யா வந்துட்டான்னு சொன்னதுக்கே பணம் எடுத்து கொடுக்குறீங்களே, உண்மையா வந்துட்டா என்ன செய்வீங்க? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். தம்பி அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துறாத. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியாலதான் எந்த தப்புமே செய்யாத நீ இயேசுநாதர் சிலுவை சுமந்த மாதிரி எந்த குற்றமே செய்யாத நீ சிலுவை கண்ணுக்கு குற்றவாளியா தெரியுற. ஐயா நீங்க வாக்கு கொடுக்கறதுல பரமசிவன் எனக்கு தெரியும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றதுல நீங்க மகாபாரதத்துல கர்ணனை நல்லா தெரியும். தம்பி இப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் தம்பி கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கான், சும்மா வளவளா குளவளான்னு பேசிட்டு இருக்காத. கிளம்பு நீ. இப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க. எதுக்குப்பா கண்ணை மூட சொல்ற? எது கண்ணை மூட சொல்வான்? நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்க சமயத்துல நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் சுட்டிட்டு ஓடுறதுக்கு தான். தம்பி உன் ஏமாத்து வேலையெல்லாம் இந்த வீட்டுல ஈடுபடாது. ஏன்னா இது போலீஸ் ஆபீசர் வீடு. டெப்டி கமிஷனர் அருந்ததி வீடுன்னு நல்லா தெரியும். ஐயா உங்க பொண்ணு அகல்யா வீட்டுக்கு வரணுமா வேணாமா? என் பொண்ணு மட்டும் திரும்பி வந்துட்டாள்னா என் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அப்போ என் மேல நம்பிக்கை இருந்தா எல்லாரும் கண்ணை மூடுங்க. அக்கா நம்மளை மீறி என்னக்கா நடந்துற போகுது? அதான் அவர் சொல்றாருல்ல, கண்ணை மூடுங்க. களிமா நீ கண்ணை மூடு. சரிங்க ஐயா. யாரும் கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறந்தா மந்திரம் பலிக்காது. பித்தா பிடி பிடிப்பா பில்மா காய்ச்சல் பில் போக்கஸ். யாரும் கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்க கூடாது. அகலையா அகலையா வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. இப்ப தரங்க. பாக்குறது கனவா இல்ல நிஜமா? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. என் மேல கோவப்பட்டு என்ன அவமானப்படுத்தின என் பொண்ணா என் கண் முன்னாடி நிக்கிறது. காலபைரவா கருணையை காட்டிட்டப்பா, உனக்கு கோடி நமஸ்காரம். அகல்யா என் செல்லம், எப்படிமா இத்தனை நாள் எங்களை எல்லாம் பார்க்காம இருந்த? நீ சாதாரண ஆள் இல்லப்பா, உண்மையிலேயே அதிசய அபூர்வ சாமியார் தான். இதுப்பா நீ என்ன வேணாலும் கேளு, நான் மறுக்காம தரேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். தேவைப்படும் போது எனக்கு இல்லைனாலும் என்ன நம்பி இருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்காக நான் கேட்டு வாங்கிக்கிறேன். தம்பி உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன்ப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அகல்யா நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நீ வந்த சந்தோஷத்தை எப்படின்னு என்னால சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நான் ஒண்ணு மனசு மாறி உங்க மேல இருக்கிற கோவம்லாம் தணிஞ்சு உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காகலாம் வரல. அதான் எல்லாருமா சேர்ந்து சதி பண்ணி என்ன வர வச்சிட்டீங்களே. சதியோ விதியோ உன்னை வர வைக்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். சதின்னா அகல்யா சொன்ன மாதிரி இங்க தப்பா எடுத்துக்கூடாது. சதிங்கிற இடத்துல செயல்னு அர்த்தம். அந்த செயல் என்னால் நடந்தது. ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. ஆனா அதுக்கு மூல காரணமே இத பாருமா, நீ விருப்பப்பட்டு வந்தியோ இல்ல விருப்பம் இல்லாம வந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த அயோக்கிய ஆளவன் தான் வீட்டுல இருந்து வந்துட்ட பாரு, அதுவே எனக்கு போதுமா. நீங்க பாருங்க, ஒருத்தனை அயோக்கியன்னு தப்பா பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க யோகியனான்னு பாருங்க. என்னடி பேசுற? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் தம்பிய யாருன்னு நினைச்ச? என் தம்பி உனக்கு அப்பா மட்டும் இல்லடி, உன்னை பெத்தவளோட ஒசந்தவன். உன்னையும் உங்க அக்கா அருந்ததியும் தாய் சாரத்துல இருந்து வளர்த்தவண்டி. அது முதல்ல
எத்தனை வருஷம் தான் இதே சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இந்த ஊர் உலகத்திலே உங்க தம்பி மட்டும் தான் அதிசய பிறவியா? ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் தம்பி அதிசய பிறவிதாண்டி. உங்க அம்மா உன்னை பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டா. மத்த ஆம்பளைங்க மாதிரி பொண்டாட்டி செத்த உடனே அதை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம உனக்காகவும் அருந்ததிக்காகவும் தன் 2 பொண்ணுகளே உலகம் நினைச்சுக்கிட்டு தன் சுக துக்கங்களை எல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க என் தம்பி உண்மையிலேயே அதிசய பிறவிதாண்டி. அன்னைக்கு வேணா உங்க தம்பி நல்லவரா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு என்னைக்குமே உங்க அப்பா நல்லவன் தான்மா. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை நான் மாத்திக்கவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். நீங்க மாத்திக்கிட்டாலும் சரி மாறலனாலும் சரி என் மனசு என்னைக்கும் மாறாது. ஐயா 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 ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? நல்லதுப்பா, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதை நான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன், அதை நீங்க மறந்துடாதீங்க. அகல்யா, நான் வரட்டுமா? எல்லாருக்கும் வரேன். பித்தா பிடி பிடிப்பா பில்மா கஜல் பில்போ கில்போஸ்கா தில்போ பில்பாக்கா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க. சரிங்க ஐயா. என்ன பெரியப்பா எல்லாரும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். நீங்க தான் அகல்யாவா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு அமுதா என்கிற அமுதவல்லி. அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? அத ஒரு வழியில சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா. அப்படின்னு யார் சொன்னா? எங்க அம்மா தனலட்சுமி. இவர்கிட்ட நீங்க ஏதாவது உதவி கேட்டு வந்தீங்களா? ஆமா, இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லாமே எனக்கு பெரியப்பா தான். ஐயோ பாவம், உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். பெத்த பொண்ணுக்கே துரோகம் பண்ண இவரா உறவு பொண்ணு உனக்கு நல்லது பண்ண போறாரு? அகல்யா, உன்னை பத்தி மட்டும் பேசு, மத்தவங்கள பத்தி பேசாத. அது உனக்கு நல்லது இல்ல. பெரியப்பா, உங்க மேல இருக்க கோவத்துல அகல்யா அப்படி பேசுறா. எதுக்கு அவன் மேல கோவப்படுறீங்க? கோவம் மட்டும் இல்ல, இவரு ரொம்ப நல்லா நடிப்பாரு. இவர் நடிப்புக்கு ஆஸ்கார் விருது கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கும் மேல கொடுக்கணும். நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட உறவாடி பாசமா வாழ வரல. ஒரு சதியால இங்க வரவழைக்கப்பட்டிருக்கேன். உங்க சதியில எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நான் ஆளவந்தான் மாமா வீட்டுல இருந்தது உங்களுக்கு அவமானம்னு சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு பெரிய அவமானம் இல்ல. இங்க உங்க வீட்டுல உங்க கண்ணு முன்னாடி இருந்துகிட்டு உங்க எல்லாரையும் அவமானத்துக்கு மேல அவமானப்படுத்த போறேன். இங்க இருந்துகிட்டே உங்க எல்லாரையும் எதிர்த்து நான் பிரேம கல்யாணம் பண்ணிக்க போறேன். கூடிய சீக்கிரம் ஆளவந்தான் மாமா வீட்டுக்கு முறைப்படி சட்டப்படி மருமகளா போக போறேன். யாராவது என்கிட்ட வந்து பொண்ணு செல்லம் கண்ணனு கொஞ்சம் பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பொல்லாதவளாயிடுவேன் சொல்லிட்டேன். அகல்யா, ஆதரவே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்து அவர் வீட்டுல அடைக்கலம் கொடுத்தவருமா ஐயா. செய்யற பாவத்துக்கு பெரிய ஒரு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறாரா? என்ன தம்பி இப்படி எடுத்துரிச்சு பேசிட்டு போறா? பேசிட்டுங்கா, என் பொண்ணு என்ன வேணாலும் பேசட்டும். அவ இந்த வீட்டுக்கு கோபமா வந்தாலோ இல்ல பாசமா வந்தாலோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மொத்தத்துல என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டல, அது எனக்கு போதும், எனக்கு போதும். பாருங்க, அவளா வந்து உங்ககிட்ட பேசுற வரைக்கும் யாரும் அவகிட்ட பேசாதீங்க. போங்க, போய் சாப்பிட்டு போங்க, போங்க. பொண்டாட்டி சத்யா அவளோட அப்பா வீட்டுக்கு நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட்டு இருக்கா தெரியுமா? ஐயா, உங்க அத்தை சொன்னதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா பழனி, எங்க அத்தை சொல்றத அப்படியே எங்க அப்பா கேட்பாரு. எங்க அத்தை மேல அவருக்கு பாசம் மட்டும் இல்ல, அவங்க சொன்னா அப்படியே நம்புவாரு. ஆமாங்க ஐயா, பெரிய ஐயா உங்க அத்தை மேல பாசம் வச்சிருக்காங்க, அதுக்கும் மேல நம்பிக்கையும் வச்சிருக்காரு. ஆனா உங்க அத்தை உண்மையா இருக்க மாதிரி தெரியலையே.
அதான் தானே எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க அத்தை மாதிரி ஒரு நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. ஆனா ஏன் இப்படி மாறி இருக்காங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு பொறாமை கூட கொஞ்சம் அதிகமா இருக்குய்யா. தான் தான் இந்த வீட்டு மகாராணின்னு நினைச்சு எல்லா விஷயத்திலையும் தலையிடுறாங்க. ஐயா, எல்லா விஷயத்திலையும் அவங்க தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்லல ஐயா. நான் சாதாரண கூலிக்காரன், அதை சொல்ல எனக்கு தகுதியும் இல்லையா. பழனி, உன்னை யாரும் அப்படி நம்ம வீட்டில் நினைக்க மாட்டாங்க. ஐயா, எதுக்காக இப்படி சொல்றேன்னா, அம்மா ஏதாவது சொன்னா கூட அதை மறுத்து எதிர்த்து பேசுறாங்க. ஐயா, சத்தியம்மாவை கண்டாலே உங்க அத்தைக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதையும் நான் கவனிச்சேன். அவங்க பேசுறத வச்சு மட்டும் நான் சொல்லலை, அவங்க நடவடிக்கையும் கொஞ்ச நாளா சரியில்லை தான். வேற வீட்டில இருந்து வந்த சத்யா இந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்றத எங்க அத்தை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்யாவோட உண்மையான மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாவம், அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் சங்கட்டத்துக்கு மேல சங்கட்டத்தை அவ அனுபவிக்கிறா. அவ வேற யாரை போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பா. ஏங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நீங்களும் சத்யாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க. என்ன கடவுளோட ஆசையோ பழனி, எங்க அப்பாவுக்கும் காத்தவராய மாமாவுக்கும் பகன் தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். ஏன் தெரியுமா? எங்க கல்யாணத்திலேயாவது 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருங்கிற நம்பிக்கையில தான். ஆனா எங்க நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சு. ஐயா, வருத்தப்படாதீங்க ஐயா, உங்க நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இல்ல தனம், காத்தவராய மாமா பகையெல்லாம் மறந்துட்டு மனசு மாறிட்டாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட கோபம் போகல. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி பழனி சொல்ற? எங்க அப்பாவோட கோபம் குறைஞ்ச மாதிரியே எனக்கு தெரியலையே. ஐயா, கொஞ்ச வருஷமாவே கால பைரவனோட திருப்பணியை பத்தி ஐயா கிட்ட பேசினாலே கோபம் வந்துடும். ஆனா இப்ப என்னாச்சு? ஐயா சந்தோஷத்தோட கால பைரவன் கோயில் திருப்பணிக்கு சம்மதிச்சிட்டாரு. சத்யாவோட அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்ன ஐயா இப்போ சம்மதிச்சிருக்காருன்னா அவருக்கு கோபம் குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். பொது விஷயம் வேற, குடும்ப பகை வேற. எனக்குள்ள பயம்லாம் என்னன்னா, எங்க அத்தை அப்பா கிட்ட சத்யாவை பத்தி சொன்னா நிச்சயமா எங்க குடும்பத்துல பிரச்சனை வெடிக்கும். யோ, என் பையன் பிரேம ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த அகல்யா தான். இப்ப அவளையும் அந்த விவேகா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாயா. ஏங்க, ஜெயில இருந்து நம்ம பிரேம் தம்பி வெளியில வந்தா நீங்க முதல்ல வெளியில இருக்கணுங்க. அகல்யாவை அவ வீட்டுக்கு அனுப்பலைன்னா இந்நேரம் நீங்க ஜெயில இருப்பீங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் உங்க பையன் பிரேம யார் ஜெயில இருந்து கூட்டு வர்றது? யோ, என்னையா 2 பேரும் நீங்க நீங்கன்னு என்ன பிரிச்சு பேசுறீங்க? நான் ஜெயிலுக்கு போனா நீங்க 2 பேரும் சேர்ந்தே என் கூட ஜெயிலுக்கு வருவீங்க. அத நீங்க 2 பேரும் மறந்துட்டு பேசுறீங்களா? நாங்க ஒன்னும் தப்பா பேசலைங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க முதலாளி, நாங்க 2 பேரும் தொழிலாளிங்க. எங்களோட உங்களை இணைச்சு பேசினா உங்களுக்கு பிடிக்காதுங்க. அதனாலதான் இப்படி பிரிச்சு பேசணும். என்னையா சமயம் பார்த்து சங்கு ஊதுறீங்களா? அடி வாங்கியே செத்துருவீங்க. இத பாருங்கயா, முதல்ல அந்த விவேகா கிட்ட இருந்து நம்மோட கஞ்சா வீடியோ ஆதாரத்தை வாங்கியே ஆகணும்யா. சார், நம்ம தான் அகல்யாவை அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டோம்ல, விவேகாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிடுங்க சார். முதல்ல ஃபோன் பண்ணுங்க சார். அப்பா, எப்பப்பா வந்தீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? கிட்னாப் பண்ணவங்க உங்களை ஒன்றும் செய்யாம விட்டுட்டாங்கல்ல? என்னம்மா சொல்ற? என்ன கிட்னாப் பண்ணாங்களா? என்ன எவனாவது கிட்னாப் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் கிட்னாப் பண்ண முடியுமா? அப்பா, உங்களை கிட்னாப் பண்ணதா பயமுறுத்தி என்னையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கப்பா. எவனுக்குமா உன்னை கிட்னாப் பண்ண தைரியம் வந்தது? அவங்க யாருன்னு தெரியலப்பா. எதுக்குமா உன்னை கிட்னாப் பண்ணாங்க? நம்ம வீட்ல இருக்க அகல்யா அவளோட வீட்டுக்கு போகணும்னு, இல்லைன்னா உங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தி கிட்னாப் பண்ணாங்கப்பா. நான் தான்ப்பா ஃபோன் பண்ணி அகல்யா கிட்ட என்னை கடத்தின விஷயத்த சொன்னேன். அகல்யா உங்ககிட்ட என்ன சொல்லிப்பா அவ வீட்டுக்கு போனா? சார், சதி 2 பக்கமும் நமக்கு எதிரா இருக்கு சார். அகல்யாவை நம்ம அவ வீட்டுக்கு அனுப்பலனாலும் அவளாவே அவ வீட்டுக்கு போயிருப்பாளே.
ஏன்பா உங்களை என்ன சொல்லி மிரட்டினாங்க? அகல்யாவை அவ வீட்டுக்கு நீங்க தான் அனுப்புனீங்களா? ம் இப்போ உனக்கு சொன்னா புரியாதுமா. நான் உன்கிட்ட அப்புறமா விவரமா சொல்றேன். நிச்சயமா நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்காது. ஏதாவது குறுக்கு வழியா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க உருப்பட போறது இல்லப்பா. அம்மாடி, இது என்னோட தன்மான பிரச்சனை. நீ எதுவும் தெரியாம வளராத. இவ்வளவு விவரமா பேசுறியே, அகல்யாவுக்கு ஃபோன் பண்ண நீ எனக்கு ஏமா ஃபோன் பண்ணல? உங்களுக்கு ஃபோன் பண்ணா என்ன கொன்னுடுவேன் மிரட்டினாங்கப்பா. அப்பா, அகல்யா ஃபோன் பண்றாப்பா. அவகிட்ட ஏதாவது வளர்ன? அப்பா நான் எதுவும் வளரலப்பா. பேசு. ஹலோ ஹலோ அக்ஷயா, சொல்ல அகல்யா. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நீ உங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியா? நான் இப்பதான் வந்தேன். உனக்கு ஏதாவது ஆயிட போதுன்ற பயத்துல தான் நான் எங்க வீட்டுக்கு வந்தேன் அக்ஷயா. இல்லைன்னா எப்பவுமே நீ வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகல அகல்யா. என்னாச்சு அக்ஷயா? எப்பவுமே நான் அண்ணன் தானே கூப்பிடுவேன், இப்ப அகல்யான்னு கூப்பிடுற? எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அகல்யா. நாம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. என்ன சொல்ற அக்ஷயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உனக்கு புரியாது, போக போக நீயே புரிஞ்சுப்ப. எல்லாருமே சதி பண்ணி என்ன இங்க வர வச்சுட்டாங்கல்ல. எப்படி இருந்தாலும் நீ உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா 2 பக்கமும் சதி நடந்துட்டு இருக்கு. 2 பக்கமுமா? என்ன சொல்ற? என்னை கிட்னாப் பண்ணது ஒரு சதி, உன்னை வீட்டுக்கு போக வச்சதும் ஒரு சதி. அக்ஷயா, உன்னை கிட்னாப் பண்ண பயத்துல உளராத. என்னை என் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக உன்னை கிட்னாப் பண்ணது மட்டும்தான் சதி. அது வந்து போனை கட் பண்ணு. அகல்யா, சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். எதுக்கும் பயப்படாத அக்ஷயா. அக்ஷயா, என்னாச்சு இவளுக்கு? பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்றா. அதுவும் இல்லாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. அவளை கிட்னாப் பண்ணதுல பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். பாவம் அவ.